கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த தங்கராசு மெத்தனால் கலந்த சாராயம் குடித்ததாக உடற்கூறாய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சாராயம் விற்றவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த தங்கராசு மெத்தனால் கலந்த சாராயம் குடித்ததாக உடற்கூறாய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மர்மமான முறையில் அவர் உயிரிழந்ததாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உடற்கூறாய்வு நடத்தப்பட்டது. அதில் மெத்தனால் கலந்த சாராயத்தை அவர் குடித்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உடற்கூறாய்வு தகவலை அடுத்து சாராயம் விற்றவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலாஜி, விரிவான தகவல்கள். வேதவல்லி, தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பான வழக்கு தற்போது சிபிஐ போலீசாருக்கு செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2024 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி அன்று கள்ளக்குறிச்சி துருகம் சாலையில் உள்ள பள்ளிவாசல் அருகே மர்மமான முறையில் ஒருவர் உயிரிழந்து கிடந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கராசு என்பவர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி போலீசார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையும் அதனைத் தொடர்ந்து அவரது இரத்த மாதிரிகளிலும் சோதனைக்கு அனுப்பப்பட்டு அதன் முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ள நிலையில் தங்கராசு மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கராசிற்கு மெத்தனால் கலந்த சாராயம் விற்பனை செய்ததாக ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகிய இருவர் மீதும் கள்ளக்குறிச்சி போலீசார் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவர்கள் இருவரையும் கள்ளக்குறிச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் இவர்கள் இருவருக்கும் வரும் மார்ச் 4ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினருக்கு நீதிபதி ஹரிஹரசுதன் உத்தரவிட்டுள்ளார். வேதவல்லி, தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.